கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள்ல உங்களை பார்க்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. இந்த நாள்ல கூட மரித்தவனை உயிர்ப்பித்த இயேசுவை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இன்றைக்கும் கூட அநேக காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மரித்து போன நிலைமையில நம்ம காணப்படலாம். அநேக காரியங்கள் நம்ம விட்டு கைவிட்டு போன அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருப்போமானால், நம்ம விட்டு எடுபட்ட ஒரு சூழ்நிலை இருப்போமானால், நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேராக பேச விரும்புகிறார். அப்படி வார்த்தை உங்களை தொடும். இன்றைக்கு அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் ஜெயத்தையும் கட்டிட அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 11வது அதிகாரத்துல 25வது வசனம் இப்படியாய் சொல்கிறது என்னவென்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. ஆமென். இன்றைக்கும் கூட மரித்து போன ஒரு மனிதன் உயிரோடு கூட வர வேண்டுமானால் ஒரு காரியம் முதல்ல நம்ம விசுவாசிக்க வேண்டும். மரித்து போன ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் சகோதரனாய் இருந்த அந்த சகோதரனை தேவன் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட மார்த்தாலும் மரியாளும் அவன் வியாதியாயிருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஆள் அனுப்பி சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு அவர் வந்து கொண்டு இருக்கிறார். வர வழியில அவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, நீங்க நேசிக்கிற உங்களுடைய சிநேகிதன் மரித்து போய்விட்டான் என்று. அந்த சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே இடத்துல நின்றார் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, அவர் ஆவிலே கலங்கினவராய், மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது அவர் கண்ணீர் விட்டார் என்று. இன்றைக்கும் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் விடுகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய காரியங்களுக்காக, மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர் நமக்கு பரிந்து பேசுகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட என் சகோதரன், என் சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் மரித்திருக்கலாம். ஆனா இங்க வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே லாசரு என பேர் கொண்ட ஒரு மனிதன் மரித்து போனான். அவனை ஒரு கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணி ஒரு குகைக்குள்ள வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டார். வந்தது மாத்திரமல்ல, நேராக அந்த கல்லறையின் இடத்துக்கு நடந்து போனார். கடந்து போகும் பொழுது அங்கு இருந்த அவன் உடன் பிறந்த சகோதரி அவருடைய வாயினாலே சொன்ன ஒரு வார்த்தை, அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது. அவனை கல்லறைக்குள்ள வைத்து நாங்கள் கல்லை வைத்து மூடிவிட்டோம். இப்பொழுது அந்த கல்லை திறந்தால் நாற்றம் அடிக்குமே என்று அந்த சகோதரி சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் ஏதோ ஒன்று மூடப்பட்ட நிலைமையில இனி ஓபன் பண்ணவே முடியாது, இனி இது உங்களுக்கு கிடைக்காது என்ற ஒரு தருணம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே, நாற்றம் அடிக்குதே என்று அந்த சகோதரி சொன்னது போல உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு பார்த்து சொல்றாங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இவன் மரித்து போனது தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, கர்த்தர் அவன் உயிர்ப்பிக்கும்படியாக இது நடந்தது என்று சொல்றார். இன்றைக்கும் உங்களுடைய காரியங்கள் தேவனுடைய மகிமை உங்களை கொண்டு வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த அற்புதத்தை செய்வார். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட நம்மோடு கூட அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த கல்லை புரட்டினார்கள். வேதம் அப்படியாய் சொல்கிறது, அவன் மரித்தவன் சீலைனாலே சுத்தப்பட்டவனாக அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற அந்த மேடை மேல படுக்க வைத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் கல்லறைக்குள்ள படுத்துக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லை புரட்டினார். முதல்ல உங்களுக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். மாத்திரமல்ல, அந்த கல்லை புரட்டப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நின்று தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரே, நீ இதை செய்ய வல்லவராயிருக்கிறீர். இன்றைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவும் போதுமானவர். அதே இயேசு அதே கல்லறையின் மத்தியிலே நின்று, லாசருவே, நீ எழுந்து வெளியில வா என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையே அவன் காதுகள் கேட்கப்பட்டது.
காதுல அந்த ஒளி பட்ட உடனே அவன் எழுந்து வெளியில வந்தான் என்று வேதம் சொல்கிறார். சீலையினால சுட்டப்பட்டிருந்த அந்த மனுஷனை கட்டவிழ்க்கும்படி அவருடைய சீஷர்களுக்கும் அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கும் அவர் சொன்ன மாத்திரத்துல அவள் கட்டவிழ்த்தார்கள். அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. தேவனுடைய நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த இடத்துல அநேகரால பிரதிபலியம் பண்ணப்பட்டது. இன்றைக்கும் கூட என் சகோதரன், என் சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிறதா? நீங்க போட்டு வச்ச திட்டங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதா? பிசினஸ் தோல்வியா, இல்ல கண்ணீர் உபத்திரமா, குடும்பம் உங்களுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். அவர் ஒரே ஒரு மனிதனை தேடி வந்து உயிர்ப்பித்திருப்பார். ஆனால் இன்றைக்கும் உங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்திரமல்ல, நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்க அந்த சூழ்நிலையை உயிர்ப்பித்து உயர்த்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் கட்டாயம் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமே. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இதோ இந்த வேலையில ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவர பிரச்சனைகளையும் போராட்டத்திலும் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவருடைய கண்ணீர்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நீர் இன்றைக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு கூட கர்த்தாவே, அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற, இனி இது அவர்களுக்கு கிடைக்காது என்று இருக்கிற சூழ்நிலை இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால விடுதலின் கரம் இன்றைக்கு இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள் இப்பொழுதே மாறுவதாக. கர்த்தருடைய வல்லமையுடைய குடும்பங்களுக்குள்ள, சொந்த வாழ்க்கைக்குள்ள, பர்சனல் லைஃபுக்குள்ள இப்பொழுதே கர்த்தருடைய உயிர்த்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஜீவன் இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கும் மரித்து போயிருக்கிற அத்தனை காரியங்களும் என் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே புறப்படட்டும். எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்காதா, மரித்து போன நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் ஜனங்கள் மேல உம்முடைய அனுக்கிரகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறவர், இன்றைக்கு எல்லா தடைகளும் உடைத்தெறிவீராக. கர்த்தருடைய உயிர்த்த வல்லமை அக்னியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதத்தை உயிர்ப்பித்து தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.